ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும், குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது புதன்கிழமை. புதன்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் செஞ்சா அவங்களோட வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா புதன்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல இனிமையா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. சிரித்து பழகக்கூடியவர்கள், நகைச்சுவை உணர்வோட இருக்கக்கூடியவங்க, தான் இருக்கிற இடத்தையும் நல்ல சந்தோஷமா வச்சுக்கக்கூடியவங்க, தன்னை சார்ந்தவர்கள் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க புதன்கிழமை பிறந்தவர்கள் இருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா, நெறைய நுட்பமான அறிவு அவங்களுக்கு இருக்கும். அதாவது கலைகள்ல ரொம்ப ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க. நீங்க கட்டாயமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது உங்க படிப்பு, வேலை இதெல்லாம் இல்லாம உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கலை, அது எழுதுறதா இருக்கட்டும், ஓவியம் வரையறதா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கலை, அந்த நுண்கலையில நீங்க உங்களோட ஆர்வத்த காட்டி, அதுல நீங்க கொஞ்சம் நீங்க அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும், ஒரு நல்ல மாற்றத்தையும் குடுக்கும். ஏன்னா, ஒவ்வொரு நாளுக்கும், ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில தனித்தன்மைகள் இருக்கும். இப்போ நீங்க இந்த நுண்ணறிவு சம்பந்தமான விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கலைகள்ல கொஞ்சம் ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா, இதுவே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரும். பொதுவா புதன்கிழமை பிறந்தவர்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, பாசி பயறு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, கொஞ்சம் நீங்க புதன்கிழமை தோறும் எடுத்துக்கலாம். சாப்பிடலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதே போல நீங்க மற்றவர்களுக்கு தானம் செய்யணும். புதன்கிழமை தோறும் நீங்க இந்த பாசி பயிறு வேக வச்சு சுண்டலாக்கி நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது, இந்த உங்களுக்கு உண்டான இந்த கஷ்ட கர்மாக்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு நெறைய நன்மைகள் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். இது சாதாரண ஒரு பயிர் தானே அப்படின்னு நம்ம நினைக்கக் கூடாது. இந்த பச்சை பயிர் தானம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, புதன்கிழமைகள்ல நீங்க பெருமாள வழிபடும்போது, மறிக்கொழுந்து, துளசி இந்த 2யும் எடுத்து நீங்க கோயிலுக்கு கொண்டு கொடுத்தாலும் சரி, இல்ல வீட்ல புதன்கிழமை நீங்க பூஜை பண்றீங்க அப்படின்னா, இந்த 2யுமே நீங்க பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி, நீங்க வழிபட்டே வரும்போது, உங்க வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம், நல்ல அதிர்ஷ்டம் இதெல்லாமே உருவாகும். கட்டாயம் இந்த 2 துளசி மற்றும் மறிக்கொழுந்து இது 2யுமே அர்ச்சனைக்கு நீங்க கோயிலுக்கும் கொடுக்கலாம், வீட்டு பூஜைக்கும் பயன்படுத்தலாம். இது ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரும். அதே போல எப்பவுமே தினசரி நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் காலையிலயோ, கிருஷ்ணாஷ்டகம் இது உங்களுக்கு காலையில நீங்க கேட்க முடிஞ்சாலும் சரி, இல்ல உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னா சாயங்கால பொழுதுல இது 2யுமே நீங்க சேர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு ஒரு விஷயமா இருக்கும். அதாவது இத தொடர்ந்து கேட்கணும். 1 நாள் 2 நாள் நம்ம கேட்கிறோம் அப்படிங்கும்போது, அது பெரிய மாற்றத்தை தராது. இந்த 2மே உங்களுக்கு நல்ல கர்மாவை குறைத்து முன்னேற்றத்தை தரக்கூடியது. அப்ப இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் கிருஷ்ணாஷ்டகம் இது 2யுமே நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே வாங்க. இது உங்களுக்கு நெறைய மாற்றம் தரும். அடுத்து உங்க வீட்டு வாசல்ல செடிகள் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, துளசி, கற்பூரவள்ளி இந்த மாரி மூலிகை செடிகள் ரொம்ப அதிகமா இல்லாம, கொஞ்சம் நீங்க தினசரி ஒரு வீட்ல ஒரு சின்ன தோட்டத்தை வச்சு, இந்த மூலிகை சார்ந்த ஒரு தோட்டத்தை வச்சு, நீங்க அத தினசரி பார்த்துட்டு வரும்போதும், தண்ணி ஊத்தும் போதும், உங்களுக்கு நிறைய வெற்றிகள், சந்தோஷங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றங்கள் வரும். சிவாய நம. நன்றி. வணக்கம்.